வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாம் கொஞ்ச நேர சிந்தனைக்காக பார்க்க போகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்பதை முன்பே அறிந்தும் அவர் முத்தம் செய்து காட்டி கொடுக்கும்போது சிநேகிதனே என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்பிக்கை துரோகம் அவன் செய்ய போகிறான், கூட இருந்தே என்னை காட்டி கொடுக்க போகிறான், அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய போகிறான் என்பதை அறிந்தும் அவனை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அந்த இதை தாங்க முடியாமல் தான், ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, என்னை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னவரை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி நாண்டு கொண்டு செத்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் பேதுருவும் ஆண்டவரை 3 முறை சேவல் கூவதற்கு முன்பு நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்னது போல மறுதளித்தான். அந்த மறுதளித்த நேரமும் கூட இது இயேசு கிறிஸ்து அவரை தூக்கி பார்க்கும் பொழுது அவன் மனதில் வேதனைப்பட்டு தேவ சந்நிதியில் அர்ப்பணித்தான். அப்பொழுதும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவிடம் இயேசு கேட்டார். அதே போல தான் இன்றும் நான் இயேசுவை மறுதளித்து விட்டேனே, ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே, இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு உண்மையிலே உன்னை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவருடைய குணமே அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் உன்னை மன்னித்து அவருடைய பிள்ளையை போல ஏற்றுக்கொள்வார். கெட்டுப்போன அந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போன பின்பு பாருங்க, காத்து கொண்டு இருந்தாராம், என் மகன் வருவான் என்று சொல்லி. அதே போல நீ இயேசுவை மறுதளித்திருக்கலாம், சூழ்நிலை நிமித்தம் இயேசுவை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். திரும்பவும் நீ அவரை தேடி வரும் பொழுது அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் தொலைந்து போன ஆடுகளுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிற தேவன். கூட இருக்கிற ஆடுகளை குறித்து அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர் இயேசுவின் வார்த்தையின்படியே நடக்கும். ஆனால் தொலைந்து போன ஆடு எப்பொழுது வரும் என்று சொல்லி தேடி அலைகிற தேவன் தான் நம்மளுடைய இயேசு. இன்று அவரை மறுதளித்து நீ தொலைந்து போயிருக்கலாம், அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு நம்பிக்கை துரோகம் செய்து தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அவரிடம் நோக்கி வா, நிச்சயம் அவர் உன்னை நேசிப்பார், நிச்சயம் அவர் உன்னை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென்.